பாதை, அது வாழ்வின் பாதை. இயேசுவின் இரத்தமும் சதையும் சிதறிக் கிடந்த கல்வாரி மலை இன்று அன்பு, நீதி, ஈகம் எனும் வாழ்க்கை விழுமியங்களால் நிரம்பி கிடக்கிறது. கயவர்களின் காலடி தடத்தால் நிறைந்த கல்வாரி பாதை இன்று சீடர்களின் பாதச்சுவடுகளால் நிறைகிறது. அழுகுரலும் அவநம்பிக்கையும் அலறல்களும் நிறைந்த எருசலேமின் காற்றுவெளி இன்று வாழ்த்துளிகளாலும் நம்பிக்கைகளாலும் பொங்கி வழிகிறது. இரத்தத்தில் குளித்த சிலுவை இன்று நற்செய்தி பணியாளர்களின் வியர்வையில் நனைகிறது. சிலுவை பாதை, அது வாழ்வின் பாதை. சுமந்த செம்மறியே, சிதைந்த அழகுருவே, குருதியில் நனைந்த வழியே, தொடரும் வாழ்வினே. சிலுவை சுமந்த செம்மறியே, சிதைந்த அழகுரு இறைவனின் திருமகனை கூண்டினில் ஏற்றி குற்றங்கள் சுமத்தி ஏளனம் செய்தனரே. சிலுவை சுமந்த செம்மறியே, சிதைந்த அழகுருவே, குருதியில் வாழ்வின் பாதையில் முதலாம் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். தீர்ப்பிட மறுத்த இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். நாம் தீர்ப்பிட தேவையில்லை. ஏனெனில் தீர்ப்பிட கடவுள் ஒருவர் இருக்கிறார். நமக்கு தீர்ப்பிட தகுதியும் இல்லை. ஏனெனில் தகுதியானவர் கடவுள் ஒருவரே. இயேசுவே, குற்றம் செய்வோரை அணுகிச் செல்ல, புரிந்து கொள்ள, வழிநடத்த, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால்
அமைதியில் இளைப்பாறுவனவாக. சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்போரே, ஆறுதல் நான் தருவேன். கனிவுடன் அழைத்த கடவுளின் தோள்களில் சுமைதனை வைத்தனரே. சிலுவையை சுமந்த செம்மறியே, சீதையின் அழகுருவே, குருதியில் நனைந்த உம் வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். அழுத்தாத நுகத்தையும் எளிதான சுமைகளையும் ஏற்றுக்கொள்ள அழைத்தவரின் தோள்களில் அழுத்தும் சிலுவை. சுமைகள் என்றாலே வலிதான். சுமக்கிறவர்களுக்கு பாரமாக மாறி வலி கொடுக்கிறது. சுமத்துகிறவர்களுக்கும் பின்னாளில் குற்ற உணர்வாக மாறி வலியை தர முடியும். சுமைகள் என்றாலே வலிதான். இயேசுவே, சுமைகளை ஏற்றி வைக்கிற கரங்களை அல்ல, சுமைகளை ஏற்றுக்கொள்கிற தோள்களையும், சுமப்போரின் வலிகளை உணரும் மென்மையான உளச்சான்றையும் தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மிகு பாதையில் இறைமகன் முதன் முறை இடறியே தரை வீழ்ந்தார். தாழ்ந்தவர் வாழ வீழ்வதும் இன்பம் வாழ்வான் அவர் மொழிந்தார். சிலுவையை சுமந்த செம்மறியே, சீதையின் அழகுருவே, குருதியில் நனைந்த உம் வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வை வழங்க வந்தவர் வழியில் வீழ்கிறார். வாழ்தலின் சுவை அறிந்த நம்மில் பலருக்கு வீழ்தலின் சுவை தெரிவதில்லை. பிறருக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வீழ்வது பேரின்பம். இயேசுவே, எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காகவே மாய்ந்து போகும் நிலை விடுத்து பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக வீழும் ஆற்றல் அருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே,
இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தாய்மையின் இலக்கணம் பூமியில் மலர்ந்தது சிலுவையின் பாதையிலே. வீரம் வழிந்தது, விடியல் தெரிந்தது அன்னையின் பார்வையிலே. சிலுவை சுமந்த செம்மறியே, சிதைந்த அழகுருவே, குருதியில் நனைந்த உம்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 4ஆம் நிலை. மரியன்னை தன் மகனை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். பெண்களின் பாதம் பதிந்திடாத கல்வாரி பாதையில் கால் பதித்து மரியன்னை இயேசுவை சந்திக்கிறார். பெண்மையும் தாய்மையும் வலிமையின் வடிவங்கள். நம் உள்ளங்கள் பல நேரங்களில் அதை உணர்வதில்லை. உணரப்படாத உண்மை வாழ்வாகாது, வாழ்வாகாத உண்மை வழி நடத்தாது. இயேசுவே, பெண்மையின் தாய்மையின் வலிமையை உணரவும் உறக்கச் சொல்லவும் ஞானம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. வாழ்வின் பாதையில் 5ஆம் நிலை. சிரேன் ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். உதவும் பண்பினால் இயேசுவின் உறவினராக மாறுகிறார் சிரேன் நகரத்து சீமோன். உறவுகள் பிறப்பால் அமைவன அல்ல, வாழ்வின் சிறப்பால் அமைவன. இயேசுவே, குடும்ப உறவுகளை தாண்டி நல்ல தோழமை உறவுகளை தேடும் கண்டுகொள்ளும் ஆர்வம் தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.
சுமந்த செம்மறியே சீதையின் அழகுருவே குருதியில் நனைந்த முன்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். முகம் துடைத்த வெரோனிக்காவின் அறச்செயல் இயேசுவோடு அன்பு மொழி பேசுகின்றது. வார்த்தைகள் பேசாததை செயல்கள் பேசிவிடும். இயேசுவே, செவிக்கினிய சொற்களால் பேசுவதை விட வாழ்விற்கினிய செயல்களால் பேச கற்றுத்தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தொலைவும் துயரமும் உடலை வருத்திட 2ஆம் முறை வீழுந்தார். நம்பிக்கை ஊன்றி துன்பங்கள் தாங்கி நமக்காய் மீண்டெழுந்தார். சிலுவை சுமந்த செம்மறியே சீதையின் அழகுருவே குருதியில் நனைந்த முன்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். கால்கள் சோர்ந்தாலும் கரங்கள் தளர்ந்தாலும் இயேசு நம்பிக்கை கொண்டு எழுகிறார், நடக்கிறார். ஏழ்மை என்பது செல்வம் இல்லாமை அல்ல, நம்பிக்கை இல்லாமையே. இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். எங்களை மீட்பின் கருவிகளாக்கும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எருசலேம் பெண்கள் நின்றார். கண்ணீரால் அல்ல செந்நீரால் மனிதம் செழித்திட உழைக்கச் சொன்னார். சிலுவை சுமந்த செம்மறியே சீதையின் அழகுருவே குருதியில் நனைந்த முன்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 8ஆம் நிலை. இயேசு பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். அழுவதை நிறுத்திவிட்டு தன்னோடு இணைந்து உழைக்க எருசலேம் பெண்களை அழைக்கிறார் இயேசு. அழுகையால் ஆவது எதுவுமில்லை, வியர்வையால் ஆகாதது ஏதுமில்லை. இயேசுவே, கண்ணீர் சிந்தி கலங்கி நிற்கும் சமூகமாக அல்ல, மாறாக செந்நீர் சிந்தி உயர்ந்து நிற்கும் சமூகமாக எங்களை மாற்றும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சிலுவையின் பாரம் உயிரை அழுத்திட மூன்றாம் முறை வீழ்ந்தார். விடுதலை கனவை அணையா நெருப்பாய் உயிரில் சுமந்தெழுந்தார். சிலுவையை சுமந்த செம்மறியே, சீதையின் அழகுருவே, குருதியில் நனைந்த உம் வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் கால்கள்தான் களைத்து போகின்றன, கனவுகள் கனன்று கொண்டேதான் இருக்கின்றன. வாழ்வு கூட கலைந்து விடலாம், கனவுகளைத்தான் களைந்து விடக்கூடாது. இயேசுவே, உமது அன்பின் வெப்பத்தில் அணைந்து போன எம் கனவுகளுக்கு ஒளி ஏற்றிக் கொள்ள வழிகாட்டும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மகிழ்ச்சியின் நாடையால் மனிதத்தை உடுத்தி மீட்பினை வழங்க வந்தார். அடிமை மாந்தர் ஆடைகள் களைந்து இறைவனை இழிவு செய்தார். சிலுவையை சுமந்த செம்மறியே, சீதையின் அழகுருவே, குருதியில் நனைந்த உம் வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். சிலுவை தீர்ப்புக்கு உட்பட்டவர்தானே என்று இயேசுவின் ஆடைகளை களைகின்றனர், அவரை இழிவு செய்கின்றனர். மனித மாண்பு பழுதுபடாதது, குறைகள் கரைகள் இருப்பினும் கூட
ஏனெனில் அது கடவுளின் குறைவுபடாத மாண்பினின்று வருவதால். இயேசுவே மனிதர்களை பண்பு, திறமை, செல்வத்தின் அடிப்படையில் அளவிட்டு விடாமல் முழுமையாக மதிக்க அன்பு செய்ய அருள்தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆணிகள் கொண்டு ஆண்டவன் உடலை மானுடர் காயம் செய்தார். காயங்கள் ஏற்று நம் காயங்கள் யாவையும் கருணையால் தூய்மை செய்தார். சிலுவையை சுமந்த செம்மறியே, சீதைந்த அழகுருவே, குருதியில் நனைந்த உம்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். காயத்தை மீட்பின் கருவியாக்குகிறார் இயேசு. காயங்களினின்று வன்மமும் ஊற்றெடுக்க முடியும், கருணையும் ஊற்றெடுக்க முடியும். இயேசு தன் காயத்தினின்று கருணை வழிந்தோடச் செய்கிறார். இயேசுவே காயங்களை கருணையால் ஆற்றும் நேயத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. துன்புறு ஊழியன் அன்புறு நிலையில் ஆவியை கையளித்தார். துன்புறு ஊழியன் அன்புறு நிலையில் ஆவியை கையளித்தார். நீதியின் தாகம் நிறைந்தே வாழும் நெஞ்சினில் அவர் நிலைத்தார். சிலுவையை சுமந்த செம்மறியே, சீதைந்த அழகுருவே, குருதியில் நனைந்த உம்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். சிலுவையில் சிதைக்கப்பட்ட இயேசு இன்றும் நம் உள்ளங்களில் நிலைத்திருக்கிறார். இறப்பில் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி
முடிந்து போவதில்லை. இயேசுவே, இறப்பதற்காகவே வாழாமலும் வாழ்வதற்காகவே இறந்து போகாமலும் உம்மை போலவே இறந்தும் வாழும் இன்னொரு இயேசுவாக எம்மை மாற்றும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அழகுருமைந்தனின் அசைவற்ற உடலை அன்னை மடி சுமந்தார். உதிரத்தில் வரைந்த இறை மகன் சுவடுகள் தொடர்ந்திட உறுதி தந்தார். சிலுவை சுமந்த செம்மறியே, சீதைந்த அழகுருவே, குருதியில் நனைந்த உம்வழியே தொடரும் வாழ்வினே. வாழ்வின் பாதையில் 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மடிசுமக்கும் மரியன்னை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். மடியில் மகனையும் மனதில் துன்பத்தையும் சுமந்து சிலுவையின் அடியில் மரியன்னை. துன்பம் உள்ளத்தை உடைத்துவிட முடியும், உறுதிப்படுத்தவும் முடியும். இயேசுவின் இறப்பு மரியன்னையின் சீடத்துவ வாழ்வை உறுதிப்படுத்துகின்றது. இயேசுவே, துயர்களால் திடப்படுத்தப்படும் மரியன்னையின் பிள்ளைகளாகவும் உமது சீடர்களாகவும் எம்மை மாற்றும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சிலுவையில் விளைந்த கோதுமை மணியை மண்ணில் புதைத்து வைத்தார். மானுட விடியலின் மாபெரும் கனவை நெஞ்சில் விதைத்து வைத்தார். வாழ்வின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் வைக்கிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டருளினீர். இயேசு மண்ணில் விதைக்கப்படுகிறார். சில மடிதல்கள் முடிதலாகின்றன, சில மடிதல்கள் விடியலாகின்றன. இயேசுவின் வாழ்வு முடிந்த இடத்திலிருந்து திரு அவையின் சாட்சிய வாழ்வு தொடங்குகிறது. இயேசுவே, ஒவ்வொரு முடிவும் இன்னொன்றின் தொடக்கம் என்பதை உணர்ந்து செயல்படும் ஞானம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சிலுவை சுமந்த